கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, தேவ கிருபை என்பது தகுதியே இல்லாத நம்மை அவர் அழைத்தார், நம்மை தகுதிப்படுத்தினார். இதுவே தேவ கிருபை ஆகும். நம்மால் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அநேக கேள்விகளை எப்பொழுதும் நாம் கேட்கின்றோம். அவை நம்மை குறித்தோ அல்லது எதிர்காலத்தை குறித்தோ தேவையற்ற பயம், குழந்தைகளை பற்றியதான, பொருளாதாரத்தை பற்றியதான, இப்படியாக எப்பொழுதுமே குழப்பமான சூழ்நிலையிலே வாழுகின்றோம். நம்மை கிருபையாய் மீட்டார். நமக்குள் ஒரு சமாதானத்தை அவர் தந்துள்ளார். எல்லாவற்றையும் உனக்காகவே நான் படைத்தேன், உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்கின்றார் நமது ஏசப்பா. உன் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் என் பாதம் வைத்துவிடு. நான் கொடுக்கும் நம்பிக்கையால் சமாதானத்துடன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு என்று நம்மை நோக்கி அவர் சொல்கின்றார். நமக்கு அதற்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் நம்மில் பெருக செய்கின்றார். ஏன் என்றால் அவர் நம்மை நேசிக்கின்றார். சந்தோஷமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒன்று சமாதானம். இதனையே நமது ஏசப்பா தருகின்றார். இதனை பெற்று சந்தோஷமாய் வாழ்வோம். ஆமென்.